ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் யூனிவர்சல் ட்ராவலர். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கார் எடுத்துகிட்டு சும்மா எங்கிட்ட அது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பி வந்துட்டோங்க. இன்றைக்கி இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருங்க நம்ம காரில் பார்த்துக்கலாம். டைம் பார்த்திங்கன்னா 6:39 ஆகுதுங்க. இப்போ நம்ம பக்கத்தில் எங்கேயாவது ட்ரைவ் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போகலாம். வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டே பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீட் பெல்ட் ரொம்ப முக்கியங்க. இந்த சீட் பெல்ட்டை போட்டுக்கலாம். ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைடை கண்டினியூ பண்ணியாச்சு. நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு வந்திருக்கோம். மார்னிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்ரைஸ் ஆகும். இந்த இடம் எப்படி இருக்குது வாங்க போய் பார்க்கலாம். அது எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா திருமணி முத்தாறுன்னு சொல்லுவாங்க. இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இங்கே இதாம ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் நம்ம காரு, இதில் தான் வந்தோம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னு. இருங்க, நான் அந்த இடத்த உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். பாருங்களேன், நிறைய மீன் ஓடிட்டுருக்கு. இதோ ஓடுதுங்க. இந்த தண்ணி சவுண்டை பார்த்தீங்களா? தண்ணி விழுகிற சவுண்டு நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. வண்டர்ஃபுல்லாக இருக்கு. ஓ, சன் தெரியுதுங்களா? இங்கே தண்ணி பாருங்களேன். இந்த செடிங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது தண்ணி அதிகமாக இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் வரும். இது எல்லாமே மழை தண்ணி மட்டும்தாங்க. இப்போ 4 வருஷமாக பெய்கிற மழையில் மட்டும்தான் இந்த தண்ணிங்க வந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு சப்ரி வருங்க. இது நேராக போயிட்டு காவேரியில் தான் கலக்கும். இது உருவாகிற இடம் கரெக்டாக எனக்கு தெரியலைங்க எங்கேருந்து. ஆனால் மழை பெய்கிறப்பிலேருந்து உருவாச்சு. ஆனால் இப்போலேருந்து தண்ணி ஓடிட்டே இருக்குங்க. இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம காவேரி இதில் தாங்க கலக்கும். காவேரி படுகையில் வேலூர்ன்ற இடத்துல கலக்கும். பரமத்தி வழியாக போய் வேலூர்ன்ற இடத்துல கலக்குங்க. இது கலந்து அதுக்கப்புறம் அது காவேரியில் கலந்து அது நேராக போய் டேம் இல்லாமல் கடலில் தாங்க கலக்கும். இதில் முன்னாடிலாம் தண்ணியே இருக்காதுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 வருஷமாகவே தண்ணி நல்லாவே இருக்குதுன்னே சொல்லலாங்க. எப்பயுமே தண்ணி இருக்க ஒரு ஆறாகவே இது மாறிடுச்சுங்க. இது தன்னைத்தானே அது எப்படி சொல்கிறதுனா, அது தன்னைத்தானே அது ரெடி பண்ணிக்கிச்சு. யாருமே இதுக்கு செலவு பண்ணல, யாருமே இதுக்கு பராமரிக்கலை. ஆனால் அரசாங்கம் இதை கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு இதை பராமரித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்படி பராமரித்தாங்க அப்படின்னா இந்த ஆறை பராமரித்து இங்கே இருக்க நீர் தேவைகளுக்கும் இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே விவசாயம் நடந்தாங்க. அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இங்கே இருக்க மக்களோட ஒரு கோரிக்கையாக இருக்குது. அது என்னோடய சார்பாக நானும் அரசுக்கிட்ட வச்சுக்கிறேன். ஓகேங்க, இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகேங்க, கார் எடுத்துகிட்டு இந்த லொக்கேஷனுக்கு தான் வந்தோம். இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். மறுபடியும் நம்ம கார் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர்ட்டுக்கு போய் விளாக் எடுக்க போகிறோம். அது வந்து பார்ட் 1 பார்ட் 2 நம்ம சேனலில் வரும். மறக்காமல் பாருங்கள். ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான பிளேஸு. அது என்னன்னு சொல்லி நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை யூடி.